அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஃபன் பாக்ஸ் அத்துலானந்தா கோஸ்வாமி எழுதிய அஸ்ஸாம் மொழி கதை. தமிழில் லியோ ஜோசப். தன் மகனை இழந்ததை மறந்து அவனுக்காக உணவு தயாரிப்பதில் ஈடுபடும் தாயினுடைய கதைதான் இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். இரவின் இருட்டை விரட்டிவிட்டு அந்த அறையில் வெளிச்சம் மெதுவாக படர்ந்தது. விடிந்து விட்டது. திரைக்கு பின்னால் இருந்த 2 கண்ணாடி ஜன்னல்களும் நன்றாக தெரிந்தன. இந்த கருணை மிகுந்த விடியலுக்காகவும், தினந்தோறும் உதிக்கின்ற சூரியனுக்காகவும், தினந்தோறும் இயங்கிக் கொண்டிருக்கிற பூமிக்காகவும் யாருக்கு நன்றி சொல்வது என்று பரேஷ் ஆச்சரியப்பட்டான். ஆகாயத்து கோள்களையும் விண்மீன்களையும் இயற்கை சக்திகளையும் அதன் பாதையில் முடிவின்றி இயங்க வைத்தானே படைத்தவன், அவனுக்கா? ஒரு வழக்கத்திற்கு மாறான நீண்ட நெடிய இரவு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. பகற்பொழுது எப்பொழுதும் ஒரு நிம்மதியை தரும். நிம்மதி என்பது அன்றாட செயல்பாடுகள் வடிவிலும் மனிதர்களின் ஆதரவு வடிவிலும் வருகின்றது. மனிதன் மிகச் சாதாரணமான காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் தன் மனதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடிகிறது. இன்னொரு வகையில் பார்த்தால் இரவு நேரங்கள் பயங்கரமானவை. அவைகள் முடிவற்றவை. இருளில் இறுக்கமாக கண்கள் மூடப்பட்டிருக்கிற போதும் கடந்த கால உருவங்கள் பயமுறுத்துகின்றன. உன்னுடைய மனம், உன்னுடைய அறிவு, உன்னுடைய மனசாட்சி எல்லாம் சற்று தடுமாறி போய்விடுகின்றன. பரேஷ் தன் முகத்தை தொட்டு பார்த்து கொண்டான். அவனது தாடி நீளமாகவும் அசிங்கமாகவும் வளர்ந்திருப்பது போல தெரிந்தது. இன்று கண்டிப்பாக தாடியை மழித்துக் கொள்ள வேண்டும், இல்லையென்றால் அரிப்பையும் எரிச்சலையும் ஏற்படுத்திவிடும். சப்தம் எழுப்பிவிடாமல் அவன் திரும்பி மில்லியை கவனித்தான். அவள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவளது தனையிலையில் கையை வைத்து அவளது முகத்தை நோக்கி லேசாக நகர்த்தினான். அதன் ஒரு பகுதி லேசாக நனைந்து ஈரமாக இருந்தது. அவன் சடக்கென்று கையை எடுத்துக்கொண்டான். பரேஷ் படுக்கையை விட்டு எழுந்தான். அவன் மில்லியை எழுப்பாமல் முடிந்தவரை தூங்கட்டும் என்று விட்டுவிட்டான். மங்கிய வெளிச்சத்தில் மேசையிலிருந்து சிகரெட் பாக்கெட்டையும் தீப்பெட்டியையும் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றான். மில்லியின் தூக்கத்தை கலைத்து விடாமல் மெதுவாக நடந்தான். நல்ல வேளை, அவன் குளியல் அறையை விட்டு வெளியே வரும் வரை மில்லி உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் விழித்து விட மாட்டாள் என்று நம்பினான். போர்த்தாமல் விடப்பட்டிருந்த கால்களை போர்த்திவிட கீழே குனிந்தவன் அதையும் தவிர்த்து விட்டான். மெதுவாக பட்டால் கூட அவள் விழித்துவிடக்கூடும். அருகில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்தான். அருகில் இருந்த மேசை முழுவதும் பழைய பொருட்கள் கண்டபடி கிடந்தன. செய்தித்தாள் மடிக்கப்பட்டு அதன் மீது கிடந்தன. அவை நேற்றைக்கு உரியதாகவோ அல்லது அதற்கும் முந்தைய தினத்திற்கு உரியதாகவோ இருக்கலாம். அந்த செய்தித்தாளை எடுத்து பார்க்க எண்ணினான். ஆனால் எடுக்கவில்லை. காரணம், வாசிப்பதற்கு போதுமான வெளிச்சம் இன்னும் வரவில்லை. ஒரு கணம் திரைச்செலியை இழுத்துவிட எண்ணினான். ஆனால் மடியில் மடிந்து கிடந்த செய்தித்தாளோடு படுக்கையை உற்று பார்த்தபடி அப்படியே அமர்ந்து விட்டான். அமைதியாக அமர்ந்திருந்தபடியே அவர்கள் வீட்டிற்கு வருகை புரிந்த அத்தனை பேரையும் எண்ணி பார்த்தான். அறிவுரை என்ற பெயராலோ அல்லது பரிவு என்ற பெயராலோ எல்லாரும் ஏதோ ஒன்றை சொன்னார்கள். அவர்களின் முகங்கள் எல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. எவ்வளவு நேரம் அங்கே அமர்ந்திருந்தான் என்று பரீஷுக்கு தெரியவில்லை. இதற்கு இடையில் ஏதோ சப்தம் கேட்டது. எல்லோரும் அவர்களுடைய கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து விட்டனர். பக்கத்து அறையில் யாரோ கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்தனர். சுத்தமான காற்றும் காலை வெயிலும் உள்ளே வரட்டும் என்று திரைச்சிலையை இழுத்துவிட்ட சப்தமும் வந்தது. மற்ற அறைகளைப் போல இவர்களது அறையும் திறக்கப்பட வேண்டும். அவர்களின் அறை இன்னும் திறக்கப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு நடந்த நிகழ்விற்கு பிறகு அவ்வாறு திறக்க அவன் நினைக்கவில்லை. எல்லோருக்கும் நன்றாக விடிந்து பகல் வெளிச்சம் அறைக்குள் பரவத் தொடங்கியது. திடீரென மில்லி எழுந்து விட்டதை கவனித்தான். அவள் எழுந்த ஆடைகளை சரி செய்து முகத்தை துடைத்துக் கொண்டு கடிகாரத்தை பார்த்தாள். கவலைப்பட்டு கத்தியபடி படுக்கையை விட்டு துள்ளி எழுந்து ஆச்சரியப்பட்டு சொன்னாள், ஐயோ, ஏற்கனவே மணி 7 ஆகிவிட்டதே. மில்லி குளியல் அறைக்குள் ஓடிச் சென்று கதவை சாத்தி கொண்டாள். பரேஷ் அதிர்ச்சி அடைந்தான். அவளுடைய ஆளுமையின் எந்த தோற்றம் இது? எழுந்து நின்று கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து விட்டான். அவள் சகோதரி பிஜு கதவுக்கு வெளியே கேள்விக்குறியோடு நின்றாள். அவள் கண்களில் காணப்பட்ட கவலை எளிதாக தெரிந்து கொள்ள முடிந்தது. சிறிது நேரம் அவர்கள் யாருமே பேசவில்லை. பிஜு வெளியே சென்ற பிறகு பரேஷ் மீண்டும் உள்ளே வந்து இன்னொரு சிகரெட்டையும் பற்ற வைத்துக் கொண்டான். குளியல் அறை கதவு திறந்த சப்தம் கேட்டது போல உணர்ந்தான். சற்றென்று அந்த பக்கம் பார்த்தபோது மில்லி முந்தானையால் தன் முகத்தை துடைத்துக் கொண்டு வருவதை கண்டான். மில்லி தனக்குள் முணுமுணுத்து கொண்டாள். நான் எப்போதுமே தாமதமாகத்தான் எழுந்திருக்கின்றேன். மில்லி நேராக சமையல் கட்டுக்கு போனாள். பிஜு ஏற்கனவே இவளுக்கு முன் அங்கேதான் இருந்தாள். காலை தேநீருக்காக பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்திருந்தாள். மரக்கட்ட மாதிரி நான் தூங்குவதை பார்த்தாயா பிஜு? நான் பந்தயம் கட்டுகிறேன், எப்போதாவது இது பிரச்சனையாக தான் போகிறது என்றாள். கையை நீட்டியபடி ஒரு நல்ல உருளைக்கிழங்காக பார்த்து இப்படி தள்ளு பிஜு என்றாள். பிஜுக்கு தாங்க முடியவில்லை. அவளின் நாத்தனார் இப்படி வித்தியாசமான முறையில் நடந்து கொள்வதை பார்த்து அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. வேதனையால் வெந்து போன அவள் ஒரு வகை தோல்வி மனப்பான்மை தொற்றிக்கொள்ள
நீ தேநீர் போட்டு உள்ளே எடுத்து வா, சரியா என்று சொல்லிவிட்டு சென்றாள். மில்லி வழக்கமாக பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க விடுகிற பொழுது நன்றாக கழுவிய ஒரு நல்ல பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போடுவார். இதனால் அவளுக்கு நேரம் நிறைய மிச்சமாகும். தேநீருக்கான தண்ணீரும் கொதித்தாகிவிடும், உருளைக்கிழங்கும் வெந்துவிடும். இது பரேஷுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏனென்றால் எப்போதுமே தேநீரில் உருளைக்கிழங்கு வாடை அடிக்கும். பிஜுவுக்கும் இது பிடிக்கிறதில்லை. காலையில் மில்லியின் அவசியத்தை புரிந்து கொண்டு அவர்கள் இருவரும் எதையும் மறுத்து சொல்வதில்லை. காலை நேரங்கள் தான் மில்லிக்கு மிகவும் சங்கடமான நேரம். உருளைக்கிழங்கும் அதோடு வந்தால் குழந்தைக்கு சுலபமாக சிற்றுண்டி செய்ய நேரம் சரியாக இருக்கும். இல்லையேல் எல்லாமே தாமதப்பட்டு போகும். அவள் காலை சாப்பாடும் சிற்றுண்டியும் முடிக்க வேண்டும். குழந்தையை நேரத்தோடு தயார் செய்து ஆடை அணிவித்து காலை 8 மணிக்கு பள்ளிக்கூடத்து வாகனத்தை பிடிக்க வேண்டும். இது வெறும் விளையாட்டு விஷயம் அல்ல. பெரிய 2 உருளைக்கிழங்கு துண்டுகள் கட்டாய தேவை. வெந்த உருளைக்கிழங்கை எடுத்து அதை துண்டுகளாக்கி நறுக்கி கொதிக்கிற வாணலியில் போட்டு சில சொட்டுக்கள் நெய் ஊற்றினாள். அதை 2 முறை திருப்பி போட்டாள். கொஞ்சம் உப்பு பொடி தூவி விட்டு 2 ரொட்டிகளுக்கு நடுவில் அதை வைத்தாள். கையால் ரொட்டியின் மீது லேசான அழுத்தம் கொடுத்து முக்கோணம் வடிவ துண்டுகளாக எடுத்துக்கொண்டாள். இதோ டிஃபன் பாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்கப்பட்ட ரொட்டி துண்டுகள் 2 தயாராகிவிட்டன. சில நாட்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக அவித்த முட்டை துண்டுகள் இருக்கும். ஆனால் இது எப்போதாவது அபூர்வமாகத்தான் இருக்கும். காலை சிற்றுண்டி செய்வதும் தயாரித்த தேநீரை 2 குவளைகளில் ஊற்றுவதும் மில்லியால் ஒரே நேரத்தில் செய்யப்படும். 2 வேலைகளாகும். பிஜு அவளுக்கு வெளி வேலைகளில் உதவியாக இருப்பாள். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை அவளது வீட்டு வேலை அட்டவணையில் எந்த மாற்றமும் இருக்காது. அவரவர் வேலைகளை செய்வதில் யாரும் ஏமாற்றுவதோ தவிர்ப்பதோ கிடையாது. முக்கியமான வேலை குழந்தையின் தண்ணீர் பாட்டிலில் வடிகட்டிய நீரை நிரப்புவது, புடாலின் கையை பிடித்து அழைத்துச் சென்று சாலையின் அந்த பக்கம் விடுவது. பேருந்து நிறுத்தம் வீட்டிற்கு எதிர் திசையில் சாலையின் மறுபக்கம் உள்ளது. சாலையை கடந்து செல்கின்ற வேலை மட்டும்தான். திரும்பி வருகின்ற பயணம் மிக எளிது. பள்ளி வாகனம் வீட்டிற்கு அருகில் சாலை ஓரத்தில் நிற்கும். பரேஷ் தேநீர் போடுவதை கவனிப்பது போன்று சமையல் கட்டு கதவு ஓரம் வந்து நின்றான். அவள் வேலையில் ஈடுபட்டிருப்பதை பார்த்து அப்படியே அமைதியாக நின்றான். தேநீர் கோப்பைகளை தயாராக எடுத்துக்கொண்டு வெண்ணெயையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அந்த தட்டையான இரும்பு வாணலை அடுப்பின் 2வது பர்னரில் மீது வைத்தாள். முந்தானையால் பாத்திரத்தின் மூடியை எடுத்துவிட்டு உருளைக்கிழங்கு வெந்து தயாராகி விட்டதா என்று பார்க்க எடுத்தாள். அதை குத்தி பார்த்தாள். ஓடி சென்று அவளது கையை பிடித்து தடுத்து நிறுத்த வேண்டும் போல பரேஷுக்கு தோன்றியது. ஆனால் அப்படி எதுவும் செய்யவில்லை. வாயடைத்து போய் நின்று பார்த்துவிட்டு திரும்பினான். மில்லி தேநீர் கஷாயத்தையும் பாலையும் சீனியையும் பக்கத்தில் வைத்து கொண்டாள். அவளுக்கு பின்னால் இருந்த அலமாரி பக்கம் திரும்பிய போது வாசற்படியில் தன் கணவன் நிற்பதை பார்த்துவிட்டு, பொறுங்கள், எல்லாம் ஆகிவிட்டது, சில நொடிகளில் தேநீருடன் வருகிறேன் என்று பரேஷ் தேநீருக்காக அங்கு வந்தது போல நினைத்து கொண்டு சொன்னாள். வழக்கமான டிஃபன் பாக்ஸ் அலமாரியில் காணாததால் பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸை எடுத்து வழக்கப்படி முந்தானையால் அதை நன்றாக துடைத்தாள். தேநீர் பாத்திரத்தில் கொஞ்சம் சீனி போட்டாள். 4 தேநீருக்கு போதுமான அளவு ஏற்கனவே காய வைத்திருந்த பாலை சீனியுடன் கலந்தாள். கொதிக்கிற தண்ணீரிலிருந்து இடுக்கியால் உருளைக்கிழங்கு எடுத்து மேஜை மேல் வைத்து அதை சில துண்டுகளாக்கினாள். உருளைக்கிழங்கு துண்டு போடப்பட்ட பிறகு தோல் உரிப்பது எளிதாக இருந்தது. பிறகு அவள் வழக்கமான முறையில் சில சொட்டுக்கள் நெய் சேர்த்து உருளைக்கிழங்கு துண்டுகளை போட்டு வறுத்தாள். பிறகு மில்லி தேவையான அளவு தேநீர் இலைகளை வடிகட்டியில் போட்டு கொதித்த தண்ணீரை அதன் வழியாக தேநீர் பாத்திரத்தில் ஊற்றினாள். உருளைக்கிழங்கு துண்டுகள் மீது வாயால் ஊதி கொஞ்சம் ஆற வைத்துவிட்டு கொஞ்சம் உப்பை தூவி தன்னுடைய வழக்கமான பாணியில் உருளைக்கிழங்கு சேர்த்த ரொட்டி துண்டுகள் 2 செய்து முடித்து விட்டாள். உருளைக்கிழங்கு துண்டுகள் இன்னும் சூடு ஆறாமல் இருந்ததால் அவள் டிஃபன் பாக்ஸை மூடவில்லை. டிஃபன் பாக்ஸை ஆற வைக்க வேண்டும் என்பதற்காக அதை சாப்பாட்டு மேசை மேல் கொண்டு வந்து வைத்தாள். அவளை தடுப்பதற்காக பரேஷ் அவள் முன்னால் வந்து நின்றான். மில்லி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் முகம் அப்படி இருண்டு போயிருந்தது. நீ என்ன செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் மில்லி? இதையெல்லாம் யாருக்காக செய்து கொண்டிருக்கிறாய் என்று கோபமான குரலில் கேட்டான். அப்பொழுது பிஜு அவளுக்கு பின்னால் வந்து நின்றாள். அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருந்தன. அவள் மனம் உடைந்து வேதனையோடு அங்கு நின்றாள். மில்லி சட்டென ஒரு பரவசத்திலிருந்து எழுந்தது போல தெரிந்தது. பரேஷ் டிஃபன் பாக்ஸை மில்லியிடமிருந்து பிடுங்கி பிஜுவிடம் கொடுத்தான். அவன் மில்லியை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டான். அவள் அவன் கரங்களுக்குள் தோண்டு கிடந்தாள். தன்னை சுற்றியுள்ள உலகத்தையே மறந்து மில்லி மனமுடைந்து இதயம் சுக்குநூறாக நொறுங்கியது போல கதறி அழுதாள். பரேஷ் அவள் முதுகை மென்மையாக தடவி கொடுத்தபடி கதறி அழுது சொன்னான். இல்லை மில்லி, உன் மகன் புடால் இனிமேல் டிஃபன் பாக்ஸ் கேட்க மாட்டான். நம் புடால் நம்மை விட்டு போய்விட்டான், நிரந்தரமாக போய்விட்டான் மில்லி. பிஜுவுக்கு அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு சமையற்கட்டுக்கு ஓடி ஸ்டவ்வை அணைத்துவிட்டு
டிஃபன் பாக்ஸை அதற்கு அப்பால் தள்ளிவிட்டாள். பிறகு அவள் சமையல் கட்டிலிருந்து வெளியே வந்து வராண்டாவில் ஒரு பிரம்பு நாற்காலியில் சரிந்தாள். இப்பொழுது அவள் விரும்பியதெல்லாம் கதறி அழ வேண்டும் என்பதும் தனிமையில் அமர்ந்து புலம்பி தீர்க்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அவளால் முடியவில்லை. முகத்தை மூடிக்கொண்டு சப்தமில்லாமல் அழுதாள். அழுகியால் உடல் நடுங்கும் வரை அழுதாள். பிஜு தூரத்திலிருந்து இவள் நாத்தனார் மில்லி டிஃபன் பாக்ஸை தயார் செய்வதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். அவளால் தன் நாத்தனாரை தடுக்க முடியாதே. மற்ற எல்லா நாட்களைப் போலவும் அந்த கொடிய நாளன்றைக்கும் புடால் நன்றாக உடையணிந்து கொண்டு பள்ளிக்கு தயாரானான். வழக்கம் போல அவனது தந்தை அவர்களது காம்பவுண்ட் சோரை வீட்டு சாலைக்கு அழைத்து வந்தான். சிறிது நேரம் அங்கே காத்திருந்த பின் தூரத்தில் பள்ளி வாகனம் வருவது கண்ணில் பட்டது. மற்ற எல்லா நாட்களைப் போலவும் அந்த பக்கம் போக சாலையை கடக்கத் தொடங்கினர். இல்லை, மற்ற நாட்களைப் போல இன்று இல்லை. இன்று எதிர்பாராதது நடந்துவிட்டது. நந்த சோமுவாவின் மகள் கார் ஓட்ட கற்றுக்கொண்டிருந்தாள். அவளது தந்தையே அவளுக்கு பயிற்சி கொடுத்தார். அவள் மிகவும் சிறிய பெண். அநேகமாக மெட்ரிக் தேர்வு தயாராகும் வயதுதான் இருக்கும். அவள் ஓட்டி வந்தது சிறிய பியட் கார். பயிற்சி முடிந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். சில காரணத்தால் வீட்டிற்கு திரும்புவது சற்று தாமதமாகிவிட்டது. அதற்குள் புடாலும் அவனது தந்தையும் சாலையை கடந்து கொண்டிருப்பதை கண்டதும் அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் பதட்டத்துடன் அவசரப்பட்டு விட்டாள். அவளுக்கு ஏற்பட்ட பதட்டத்தில் பிரேக்கில் கால் வைத்து அழுத்துவதற்கு பதிலாக ஆக்சிலேட்டரில் கால் வைத்து அழுத்திவிட்டாள். குலை நடுங்க வைக்கும் அந்த சோக சம்பவம் நடந்து முடிந்து இன்றைக்கு 4வது நாள். அதிலிருந்து வீட்டில் யாருக்கும் உணவு இல்லை, உறக்கம் இல்லை. இன்று காலைதான் மில்லி கொஞ்சம் தூங்கியது போல தெரிந்தது. பரேஷின் கரங்களில் இன்னும் தேம்பிக் கொண்டிருந்த மில்லி கதறி அழுதவாறு கேட்டாள். பிறகு யார் என்னிடம் கேட்டது? அம்மா, இன்றைக்கு டிஃபன் பாக்ஸில் நிறைய உருளைக்கிழங்கு வையுங்கள் என்று. இன்று காலையில் என்னை எழுப்பியது அதே குரல்தானே? பரேஷ் அவளை மேலும் இறுக தழுவி கொண்டான். அவள் கனவுகளில் புடால் வந்திருக்க வேண்டும். சிறிது நேரம் மட்டுமல்ல, நீண்ட பகல் முழுவதும். ஓ கடவுளே, மில்லியின் பார்வையை தெளிவாக்க உன் ஒளியை கொடு. அவள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். புடாலின் படுக்கை காலியாக இருப்பதை, அவனது மேஜை, அவனது அறை, வீடு முழுவதுமே காலியாக இருப்பதை, எதனாலுமே நிரப்ப முடியாத பரந்த வெறுமை அங்கே படர்ந்து கிடப்பதை. இச்சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்.